Hi friends, நான் உங்க Zubaida zacs kitchen ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். நாம நிறைய விதமான kitchen tools வந்து பார்த்திருப்போம். smart kitchen tools இந்த மாதிரி எல்லாமே. அது உண்மையாவே வர்க் ஆகுதா, வர்க் ஆகலையா இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நம்ம மனசுல இருக்கும். சோ இன்னைக்கு அந்த மாதிரியான smart kitchen tools வந்து கரெக்ட்டா வர்க் ஆகுதா இல்ல வர்க் ஆகலையா அப்படின்றத தான் நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்ட போறேன். சோ வாங்க ஒரு டூல்ஸா பார்த்துடலாம் எப்படி வர்க் ஆகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். இதில் நான் ஷேர் பண்ண போறது என்னோட ரிவ்யூ எல்லாமே ஜென்யூனா இருக்க போது அந்த டூல் நல்லா வர்க் ஆகுதுன்னு சொல்ல போறேன். சரியா வர்க் ஆகலனா சரியா வர்க் ஆகல அப்படினு சொல்ல போறேன். சோ நீங்க ஏதாவது ஒரு பொருள் பார்த்து வச்சிருக்கீங்க அதை நீங்க வந்து இந்த மாதிரி இப்போ நான் காட்டுற ஏதாவது ஒரு பொருளை நீங்க வந்து பார்த்து வச்சிருக்கலாம், அதை வாங்கணும்னு நினைக்கலாம். இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மனசு மாறலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க ஒரு டூலா பார்த்துடலாம். வாங்க ஒரு ஸ்மார்ட் கிச்சன் டூலா பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த வாட்டர் மெலன் கட்டர் வந்து பார்க்கலாம். இது வந்து பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்க வாட்டர் மெலன் கட்டர் தான். இது வந்து எனக்கு பார்க்கும்போது எப்படின்னா இதில் கத்தியோ இல்லை ஷார்ப்பாவோ எதுவுமே இல்லை. சரி இது எப்படி கட் பண்ணுறது, எப்படி இது நிறைய வந்து யூடியூப்பில் வைரலாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் இந்த கட்டர். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை நான் வாங்கினேன். இப்போ நான் அதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லைட்டை அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி அமுத்தி அதுக்கப்புறம் அப்படி வெளியில் இழுக்கணும். அப்படி இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கரெக்டாக அந்த வாட்டர் மெலன் வந்து கட் ஆகும். பட் எனக்கு என்னென்னா இது நல்லா அழுத்தி எடுத்தால் கூட கீழே வரைக்கும் அது வந்து கட் ஆகலை. ட்ரையாங்கிள் ஷேப் கண்டிப்பாக வருது, ஆனால் கீழே பேஸில் நிறைய வந்து அந்த வாட்டர் மெலனுடைய அந்த சகப்பு பாகம் வந்து நின்றுது. அந்த ஒரு ரீசன் வந்து எனக்கு இதில் இருக்குது. நான் இன்னும் 2-3 கட் பண்ணி காட்டுறேன். சரி இது ஃபஸ்ட்டு பீஸ் தானே பண்ணோம், இன்னும் 2-3 பீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்படி வச்சு லைட்டாக அமுத்திட்டு அதை அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நானும் மேபி வேறு ஷேப்பில் பண்ணால் மாறி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி உள்ளே அமுக்கிலாம் வச்சு ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும், இந்த கீழே வந்து பாதி தான், அதாவது கால் பாகம் வந்து கீழே நிற்கிது. அதனால் வந்து நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம கத்தியை போட்டு தான் அதை எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த பாகம் வந்து நம்மளுக்கு ஜூஸுக்கு தான் யூஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து இதுக்கு யூஸ் பண்ண முடியாது, பழமாக சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இந்த டூல் வந்து ரொம்ப பிடிக்கலை. பட் இந்த மாதிரி எனக்கு ஷேப்பாக கட் பண்ணி வேணும் அப்படின்றவங்க இதை வாங்கிக்கலாம். பட் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கலை, நான் அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதில் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கீழே நின்றுச்சு இல்லைங்களா. ஸோ இதனால தான் நான் வந்து சொன்னேன். ஓகேங்களா. இப்போ அடுத்த டூல் பார்த்துடலாம். இது வந்து மில்க் ஃப்ராய்த்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் காஃபி லவ்வர்ஸ் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் முன்னாடியே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதனால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒரு கேப்பச்சினோ காஃபி வந்து போட்டிருக்கேன் ஏற்கனவே நம்ம சேனலில், பார்த்துருப்பீங்க நிறைய பேர், நிறைய வியூஸ் கூட அதில் போயிருந்தது. அது வந்து நான் வந்து ஹேண்ட் பீட்டர் வச்சு பண்ணி காமிச்சிருப்பேன். நிறைய பேர் அக்கா அது இல்லைனா எப்படிக்கா பண்ணுறது, மிக்சியில் பண்ணலாமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஃப்ராய்த்தர் வச்சு சூப்பராக பண்ணலாம். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டென்சில்ஸ் கூட கொடுக்குறாங்க. ஸோ காஃபிக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக கொக்கோ பவுடரோ இல்லை காஃபி பவுடரோ தூவி விட்டு சூப்பராக வந்து இந்த காஃபிக்கு மேலே நம்ம வந்து மகுக்கு மேலே எழுதிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஐடியா தான். ஸோ உங்களோட ஸ்பெஷல் ஒன்ஸ்க்காக நிறைய ஸ்டென்சில்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஸ்டென்சில்ஸ் இதில் வந்து நிறைய இருக்குது. இதுவுமே இதோட செட்டோட வருது. இதோடைய ப்ரைஸ்மே நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் வந்து இதோடைய கோடுமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதுவுமே நான் மீஷோவில் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த மீஷோ ஆப்போடைய லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே பேட்ரி போடாமல் தான் வரும், நம்ம பேட்ரி போட்டுக்கணும். இப்போ பேட்ரி போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஜஸ்ட்டு மேலே வந்து நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து இங்கே வந்து ஓட ஆரம்பிச்சிடும். விட்டு அதாவது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு ஆன்லாம் ஆகாது, கண்டினியூஸாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன் ஆகும், விட்டுட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் சுற்றும். இப்போ நான் வந்து இதை காஃபியில் போட்டு நான் உங்களுக்கு வந்து இதை எப்படி சூப்பராக வந்து இதாகுதுன்னு காட்டுறேன். இப்போ நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து காஃபி பவுடரை சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோடையே சேர்த்து நான் கொஞ்சமாக தண்ணியுமே ஊற்றிக்கிறேன். நார்மலான தண்ணி தான் ஊற்றுறேன், சுடு தண்ணிலாம் எதுவும் ஊற்றலை, நார்மலான தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து இந்த நம்ம ஃப்ராய்த்தரை வச்சு அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம இதை சூப்பராக அப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 40 செகண்ட்ஸ்லேயே அப்படியே நுர
பொங்க பொங்க ஒரு கேப்பச்சினோ மாதிரி ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலே கொஞ்சமாக உங்களுக்கு சுகர் வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு நல்ல சூடான பாலை ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பரான கேப்பச்சினோ காஃபி வந்து ரெடி ஆகிடும். ஸோ காஃபி லவர்ஸ் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். இது வந்து 5 out of 5 அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கார்ன்ஸை வந்து எப்படி நம்ம வந்து முத்து முத்தாக தனியாக எடுக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரோசன் கார்ன்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம், வாங்கி நம்ம அதை வந்து அவிச்சு கொடுப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரெஷ் கார்ன்ஸை வந்து நம்ம வாங்கி நம்ம வந்து அவிச்சு கொடுக்கலாம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஸ் வந்து நம்ம அதுலேருந்து எடுக்கணும், இந்த மாதிரி ஃபுல் சோளக்கருத்தில் இருந்து. அப்படின்றப்போ அது கொஞ்சம் டைம் ஆகுன்றதுக்காகவே நிறைய பேர் வந்து இந்த உரிச்ச கார்னே வந்து வாங்கி அவிச்சு கொடுப்போம். இப்போ இந்த டூலில் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது வந்து சூப்பராக வந்து உரிச்சு வரும். இதுவுமே நான் ஏற்கனவே ஒரு கார்ன் வச்சு ட்ரை பண்ணிட்டேன், அதனால தான் இப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி உளுக்கில் வச்சு ஜஸ்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா அப்படியே சும்மா தமன்னு எல்லாமே வெளியில் கொட்ட ஆரம்பிச்சிடுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அந்த கார்னுடைய இது வந்து கொஞ்சம் பெருசாகும்போது, அந்த சோள கருதோடைய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும்போது இதை வந்து நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல வந்து லூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம். அப்படி சுற்றும் போது என்ன ஆகுதுன்னா நல்லா போய் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் சூப்பராக வந்து அந்த கார்ன் எல்லாமே வந்து நல்லா உதிர்ந்து வந்துடுது. ஸோ அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட் இது. இதுவுமே எனக்கு 5 out of 5 ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எதுவுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப சீப்பான ப்ரைஸ்க்கு தான் இது வந்து நான் வாங்கினேன். இதோடைய பையிங் இதுவுமே நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். பையிங் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றதுமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அண்ட் இது வாங்குறதுக்கான ப்ராடக்ட் உடைய கோடும் மீஷோ ஆப்போடைய லிங்க்குமே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த எட்ஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக அப்படி வெளில தள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்ன் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு க்ளீனாக வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்பிள் கட்டர். இந்த ஆப்பிள் கட்டர் வந்து நிறையவே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இதில் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆப்பிள் கட்டர் இல்லை. நான் இது வரைக்கும் வந்து நைஃப் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஆப்பிள் கட்டர் நான் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கோ இல்லை ஸ்நாக்ஸுக்கோ கொடுக்கும்போது இந்த ஆப்பிள் கட்டரை வச்சு கட் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது திரும்ப இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே இன்டாக்டாக ஒரு ஆப்பிள் மாதிரியே இருக்கும். ஆப்பிள் வந்து கருத்து போகாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த இதில் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம கட் பண்ணி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவுமே வந்து ஒரு காம்போவாக தான் நான் வாங்கினேன் எல்லா ப்ராடக்ட்டும் சேர்த்து. ஸோ பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணிருச்சு. ரொம்ப அழுத்தலாம் தேவைப்படல, ரொம்ப ஈஸியாகவே வந்து இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்காக இது வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த பிளேடு எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. இந்த வெண்டைக்காய் அதில் ஒழுங்காக கட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுட் பண்ண மாதிரியே இது வந்து அந்தளவுக்கு கட் பண்ணலை. இப்போ இது பாருங்கள், நம்ம அதோடைய வெண்டைக்காயோடைய மண்டை பகுதியை வந்து நம்ம இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டோம். அடுத்து இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்லைஸ் பண்ணி இப்படி அழுத்தும் போது வெண்டைக்காய் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பிச்சுக்கிட்டு வந்துடுது, இன்னொரு சைடு அமுக்கவே இல்லை. உள்ளுக்குள்ளே போய் அந்த அமுங்கி வெளியில் வந்து வரவே இல்லை. ஸோ ஒரு வாட்டியும் ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு ஃபோக்கோ வச்சு நான் குத்தி அதை வெளில எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்றப்போ நான் இதை கட் பண்ணி ஒரு பீஸையும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு கத்தியை வச்சு டக்குன்னு கட் பண்ணிவிட்டு போயிடலாம். சரி ஓகே, இது தான் கட் பண்ணலை, அடுத்து ஒரு பீன்ஸையாவது வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பீன்ஸ் வச்சு ட்ரை பண்ணேன். பீன்ஸுமே அதை ஒழுங்காக கட் பண்ணல. அப்புறம் கேப்சிகம் வச்சு ட்ரை பண்ணேன். கேப்சிகம்மை ஓரளவுக்கு கட் பண்ணுச்சு, ஆனால் வந்து ஃபுல்லாக அதை வந்து கட் பண்ணலை. ஸோ இது வந்து எனக்கு வாங்குறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்க மாட்டேன் வாங்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக் பாய்லர். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு தனியாக நம்ம ஒரு எக் பாய்லர் தேவை, நம்ம மொத்தமாக வந்து இதிலே வச்சிடலாமே, அடுப்பில் எடுத்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இல்லை ஒரு ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இதை நான் ரிவ்யூ பண்ணுறேன். இது வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் பாடி அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு வயர் வரும், மேலே வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் மூடி வரும், உள்ளுக்குள்ளே வந்து அந்த முட்டை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு
பிளாஸ்டிக்கில் ஸ்டாண்டு வரும் அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கப்புமே வந்து இதில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து கனெக்ட் ஆகி இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளக்குமே வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கப்பில் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த முட்டை ஸ்டாண்ட் இருக்குல்ல அதை நிற்க வச்சிடலாம். ஏன்னா ஒரே ஒரு முட்டை வச்சு தான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன், எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி. இதுக்கப்புறம் அதை மூடி போட்டு நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல லைட் எரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ லைட் எரிஞ்சதுக்கப்புறம் 5 to 10 minutes வந்து குக் ஆகட்டும். இதுலேயே நல்ல இந்த மாதிரி மூடியில் வந்து ஒரு மாதிரி இந்த வாட்டர்லாம் அந்த தண்ணியெல்லாம் மேலே வந்து அந்த ஒரு மாதிரி மூடி அந்த நம்ம இட்லிலாம் அவிக்கும் போது ஒரு ஸ்டீம் வரும்ல, அந்த மாதிரி வந்து நின்றுது. இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சமாக கோல்ட் வாட்டரில் அலசிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முட்டை வந்து நல்லாவே வெந்திருக்கு. நார்மலாக நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கிறத விட இது வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்தது அந்த வெள்ளைக்கரு. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்க மஞ்சள் பாகமுமே ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இதில் வந்து டைமர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணும், ரொம்ப சாஃப்டாக வேணும், குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி வேணும்னா கூட நீங்கள் வந்து இதில் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், செகண்ட் டைம் ஆன் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எஸ்பெஷலி ஃபார் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கவங்களுக்கு, ஸ்பென்ஸ்டர்ஸ்க்கு, அப்புறம் வந்து வயசானவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆம்லெட் கூட போடலாம், ஹாஃப் பாயில் கூட போடலாம் அப்படின்னு சொல்லி அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருந்தது. அது வந்து போட முடியுதா அப்படின்னு சொல்லி நான் அடுத்து ஏதாவது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. இதுக்குமே நான் வந்து 5 out of 5 கொடுப்பேன். பர்ஃபெக்டான ப்ராடக்ட். இதோடைய பையிங் கோடுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த இளநீ கட் பண்ணுற கிச்சன் கேஜெட் தான். இந்த டூல் வந்து எனக்கு பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சதுன்னா, என்ன இதெல்லாம் ஒர்க் ஆகுமா, இளநியெல்லாம் இதை கட் பண்ண போதா அப்படின்னு எனக்கு உண்மையாகவே தோணுது. சரி பார்க்கலாம், ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, இது மேபி உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இளநீ இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இளநீ இப்போ சம்மர் காலத்தில் நல்லா வந்து நம்மளுக்கு இளநீ நிறைய குடிக்கணும். அப்போ நிறைய குடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சூடு, அம்மை போடுறது, யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்மளுக்கு இளநீ வந்து டெய்லி வீட்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து குடிச்சிக்கலாம். அப்படின்றப்போ இந்த டூல் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னா. ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் வந்து காட்டுறேன். இங்கே நான் 2 இளநீ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 இளநீ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த தோலை மட்டும் சீச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இளநீ காட்டை வந்து பார்சல் அப்படின்னு சொன்னால் அவர் இப்படி தான் போட்டு கொடுப்பாரு. ஸோ நம்ம வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தேங்காயெலாம் வந்து ரொம்ப இல்லாமல் எலசான இளநியாக பார்த்து நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இளநீ போடுற டூல் இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து அந்த உள்ளே இருக்க குச்சை வந்து வெளியில் எடுத்துட்டு இதை வந்து போட்டு நம்ம ஜஸ்ட் அதை வந்து உள்ளுக்குள்ளே திருவணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவே எனக்கு துருக வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்படவே இல்லை. நான் அமுக்கிலாம் நான் வந்து இது பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு வச்சு ஒரு 2 சுற்று தான் சுற்றினேன். அது அப்படியே உள்ளே இறங்கிடுச்சு. தண்ணியுமே வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, தேங்காய் கொத்தி இருக்கும், அதை வச்சு போட்டு நல்லா கொத்து நான் 4 கொத்து கொத்துவேன். என் கிச்சன் ஏரியா ஃபுல்லாகவே வந்து செதறிடும். ஃபுல்லாகவே அந்த இளநியோட துகள் வந்து ஃபுல்லாக செதறும். அந்த மாதிரி ஃபுல்லாக மெஸ் ஆகும். இது எதுவுமே ஆகலை. எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக வந்து பாருங்கள் கட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நான் 5 out of 5 கொடுப்பேன். சூப்பரான ப்ராடக்ட். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வீட்டில் வந்து டெய்லியும் இளநீ குடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட். அதுவும் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வாங்குறதுக்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே நான் மீஷோவில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து மீனோடைய செதில்களை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு டூல் தான். இது வந்து வீட்டில் வந்து மீனை ஃபுல் மீனாக வாங்கிட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். இதையுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி மேலே ஒரு மூடியோடு வரும். லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த மீன் ஒன்று ஃபுல் மீன் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில், அதாவது மீனை வந்து நம்ம ஃப்ளாட்டாக வச்சுட்டு வால்லேருந்து மண்டையை நோக்கி இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அதோடைய செல்கள் எல்லாமே வந்து வெளில வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து வெறும் பிளேடு மாதிரிலாம் இல்லை, அந்த பிளாஸ்டிக் ஒரு மாதிரி கட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல.
இதில் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணுது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே வந்து நிறைய கலெக்ட் ஆகலை. அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அதில் கலெக்ட் ஆகாமல் நிறைய வந்து வெளியில் செதறுது. ஸோ வெளியில் செதறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே கொஞ்சம் மெஸ் ஆகிடுது. எல்லா திங்ஸுமே அந்த பாக்ஸ்குள்ளேயே வந்து கலெக்ட் ஆகுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை ரொம்ப ஈஸி. பட் இது வந்து வேலை நிறைய ஆகிடுது. ஒரு மீனுக்கே எப்படின்னா ஒரு 5 மீன் 6 மீன் ஒரு ஃபேமிலிக்கு வாங்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் மெஸ் ஆகிடும். நீங்கள் வேணால் நியூஸ் பேப்பர் போட்டு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டூல் படி பார்த்திங்கன்னா உள்ளே கலெக்ட் ஆகிறத தவிர்த்து இது வந்து சூப்பராக அந்த மீனுக்கு மேலே இருக்க ஸ்கேல்ஸ் இருக்குல்ல அந்த செதில்கள் எல்லாத்தையும் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடுச்சு. இப்போ இதுக்குள்ளேயுமே வந்து கொஞ்சம் கலெக்ட் ஆகிருக்கு. அதையுமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உள்ளுக்குள்ளேயுமே கொஞ்சம் கலெக்ட் ஆகிருக்கு. பட் உள்ளுக்குள்ளேயும் கலெக்ட் ஆகிருக்கு, வெளியிலையும் செதறி இருக்குது. பட் இதோட ப்ராடக்ட் வேலை பார்க்குதா, எப்படி வேலை பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா இது சூப்பராக வேலை பார்க்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே கலெக்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுது, வெளியில் மெஸ் ஆகுது. ஸோ இதுக்குமே வந்து நான் வந்து 4 ஸ்டார் கொடுப்பேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த 1 ஸ்டாருன்றது வந்து இந்த வெளியில் செதறதுக்காக தான். எப்பயுமே பைனாப்பிள் கட் பண்ணுறது கொஞ்சம் பெரிய வேலை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் முள்ளாக இருக்கும், கையில் குத்தும். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அதை கட் பண்ணணும். ரொம்ப வந்து நம்ம அதை சதையோடு கட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்க கண் பாகத்தை கரெக்டாக வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். இல்லாட்டினா வந்து ரொம்ப சூடு ஏறிடும் உடம்புக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனாலே நிறைய வாட்டி நம்ம யோசிச்சுட்டு பைனாப்பிள் வந்து வாங்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் கட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஈஸியாக நம்மளால் வீட்லேயே இந்த பைனாப்பிளை கட் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிடலாம் வாங்க. இப்போ இதை வச்சு கட் பண்ணும்போது இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 பாகத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த அகலமாக இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம இந்த பைனாப்பிள் கட்டரை வச்சு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே லைட்டாக அப்படி திருவணும் அப்படின்னா உள்ளே போய் பதிஞ்சுக்கும். இப்போ பதிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம அதை வந்து ரொட்டேட் பண்ணி கீழே இறக்கிக்கிட்டே போகணும். இது கீழே இறக்கிக்கிட்டே போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பைனாப்பிளை கரெக்டாக அதை வந்து ஸ்கூப் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் வெளியில் எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. நல்ல சர்க்கிளாகவும் இருக்குது. இப்போ இந்த பைனாப்பிள் கட்டர்லேருந்து இந்த பைனாப்பிள் ஸ்லைசஸை நம்ம வெளில எடுக்கிறதுக்கு இந்த மேலே இருக்கிறத இந்த மாதிரி கலட்டிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் லைட்டாக தள்ளி விட்டோம் அப்படின்னா இது மூலியமாக இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக நல்லாவே வந்து கட் ஆகுது. ஆனால் ஃபுல் பைனாப்பிளையும் ஒரே டயத்தில் நம்மளால் இதை வந்து கட் பண்ணி எடுக்க முடியலை. இப்போ நான் அடுத்து திரும்பவுமே வந்து இதை நான் வந்து ஸ்கூப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த கடைசியாக இருக்கக்கூடிய பைனாப்பிள் இருக்குது பாருங்கள், அதாவது மேலே வந்து நல்லா அகலமாகவும் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கீழ் சைடில் கொஞ்சம் இந்த கும்பலாக இருக்கும், கொஞ்சம் ஒடுங்கி இருக்கும். இந்த ஒடுங்கின பாட்டை வந்து இதால் கட் பண்ண முடியலை. ஏன்னா அந்த பிளேடோடைய சைஸ் வந்து பெருசாக இருக்குது பைனாப்பிளோடைய சைஸை விட. இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து இதை வச்சு நம்ம இப்படி சுற்றணும் அப்படின்னா அது தோலோடையே வந்து உங்களுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடுது. ஸோ இது வந்து சரியாக கட் ஆகலை. ஸோ நல்ல அகலமாக இருக்க பைனாப்பிள், நல்ல கொஞ்சம் குண்டாக இருக்க பைனாப்பிளுக்கு இது கண்டிப்பாக வந்து சூப்பராக ஸ்லைஸ் பண்ணும். அந்த ஒடுக்கமாக இருக்க பாட்டை மட்டும் ஆல்மோஸ்ட் 75% வந்து இது சூப்பராகவே வந்து கட் பண்ணி கொடுத்துருச்சு. பட் அந்த கீழே இருக்க பார்ட்ஸை மட்டும் நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து 4 ஸ்டார் கொடுக்குறேன். 5 ஸ்டார் கொடுத்துருப்பேன், ஆனால் சூப்பராக தான் ஒர்க் ஆச்சு. 4 ஸ்டார் ஏன்னா அந்த கடைசி இருக்கிறத வந்து அதை கட் பண்ண முடியாததுனால வந்து 4 ஸ்டார். பட் நீங்கள் நல்ல ஒரு ஷேப்பாக நல்ல ஒரு குண்டாக இருக்க பைனாப்பிள் எடுத்திங்கன்னா அது பர்ஃபெக்டாக கட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கிச்சன் டூல் ரிவ்யூ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ஜாக்ஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எங்கெங்கெல்லாம் போகிறேன், குட்டி குட்டி அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைபரையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் நம்ம வந்து இன்ஸ்டாலாக இருக்க முடியும். நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.